நிற்கிறான் திருவண்ணாமலையில கோயில் இடிக்கணும்னு நிற்கிறான். பக்தினா என்னங்கிற ஒரு சின்ன விஷயம், கோயில் இடிக்கணும்னு அத்தனை பேரும் பீரங்கியோட நிற்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் கோயில் இடிச்சாங்க, நம்ம கேட்டோமா? அது என்ன சார் பண்ற, நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்பு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துடும். ஆனா அப்ப அப்படி இல்லை. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டில் ஒரு கோவில் இருந்திருக்காது. முகலாயர் ஆட்சி காலத்துல கோவில் இடிக்கணும்னு வராங்க, நந்தி இருக்குது, அவன் சொல்ற நாங்க சாப்பிட்ற மாட்டை நீ சாமின்னு கும்பிட்றன்னா. அவங்க சொன்னாங்க இது மாடு கிடையாது, நாங்க கும்பிட்ற தெய்வம்னா. அந்த மன்னன் சொன்னா இதுக்கு உயிர் இருந்ததுன்னா ஒண்ணு பண்ணு, இந்த கோபுரத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறேன், இந்த கோயிலையே விட்டுட்டு போயிடுறேன், அது இல்லாம இங்க கொள்ளையடிச்ச தங்கத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. நந்தி எந்திரிச்சு கால் மாத்தி உட்கார சொல்லுங்கிறான். கல் நந்தி எந்திரிச்சு கால் மாத்தி உட்காரணும். எல்லாரும் கதறாங்க, அண்ணாமலையாரே இது என்ன சோதனைன்னு. அண்ணாமலையார் சோதனை வச்சா இப்ப உங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையில சோதனை இருக்கு, வேல்மாறலுக்கு வந்துட்டீங்க, முருகான் உட்கார்ந்து திருப்புகழ் பாடிட்டீங்க, வேதனைய சாதனையா மாத்துவர். அதே இது திருவண்ணாமலையில் நடந்தது. கல் நந்தி காதுல பஞ்சாட்சரம் ஓதுறாங்க, சாமி கல் நந்தி எந்திரிச்சு கால் மாத்தி உட்கார்ந்தது திருவண்ணாமலையில்.